வணக்கம் அன்புறவுகளே, மீண்டும் புதியதொரு மாலையிலே முரண் முடிவும் நிகழ்ச்சியோடு சந்திக்கிறோம். முரண்களை தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி கூடாக நாங்கள் அடுக்கிக் கொண்டே நகர்கின்றோம். முடிவுகள் எவ்விதமாக நகர்கின்றது என்பது உங்களுக்குத்தான் தெரியும், அல்லது எங்களுக்குத்தான் தெரியும். எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப சூழலுக்குள்ளும் சமூகத்துக்குள்ளும் நாங்கள் கண்டடைய வேண்டிய அல்லது நாங்கள் ஒரு தீர்க்க தரிசனமான பார்வைக்கு வர வேண்டிய ஒரு காரணகாரிய தொடர்புள்ள முரண்களை நாங்கள் இங்கே காட்டுகின்றோம். நாங்கள் செய்வதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் பிரச்சனைகளை அல்லது சிக்கல்களை அல்லது கணக்குறைப்பு செய்யப்பட வேண்டிய பல பிரச்சனைகளினுடைய அடையாளப்படுத்துதலாக அடிக்கோட்டு காட்டுகின்ற விடயங்களை செய்கின்றோம். முரண்கள் காட்டப்படுகின்றன, முடிவுகளுக்கான பொழுதுகள் உங்கள் மத்தியிலே விடப்படுகின்றன. அதிகமான விடயங்கள் இங்கே வாத பிரதிவாதம் செய்யப்படுகின்ற பொழுது அதனுடைய கனாதிகனங்களும் அதனுடைய விளைவுகள் பற்றியும் ஓரளவுக்கு நாங்கள் புரிந்து கொண்டிருப்போம். புரிந்து கொள்ளுதல் எப்பொழுது எங்களிடம் வருகின்றதோ அப்பொழுதே முடிவுகளுக்கான பாதி தூரம் நாங்கள் கடந்து வந்ததாகத்தான் கொள்ளப்பட வேண்டும். எனவே தொடர்ச்சியாக இந்த முரண் முடிவும் நிகழ்ச்சி சமூக பெருமானமிக்க சமூக கருத்துக்களை, நாங்கள் வாழ்கின்ற சமூகம் என்பது ஒரு புறச்சூழலில் எங்கேயோ இருந்து வருகின்ற வேறு கிரகத்தில் இருந்து வரக்கூடிய விடயங்கள் அல்ல. எங்களுக்கு நாளாந்தமாக எங்களுடைய கால்களுக்கு கீழே அல்லது எங்களுக்கு பக்கங்களுக்கிலே முன்னுக்கும் பின்னுக்கும் இரண்டு பக்கங்களிலும் எங்களுடைய அயல் வீடுகளிலும் சமூகத்திலும் தொழில் துறைகள் சார்ந்த நிறுவனங்களிலும் என்று இருக்கக்கூடிய பல முரண் கொடுக்கின்ற முரண்கள் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் முரண் முடிவு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி கூட உள்வாங்கிக் கொண்டு என்னுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த பொழுதும் எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள், கலைஞர்கள் 4 பேர் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். 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 நல்லது. இங்கே கருத்துரையாளர்களாக வந்திருப்பவர்கள் திரு குகன் அவர்கள் வேறு பல முரண் முடிவு நிகழ்ச்சியோடு என்னுடன் இணைந்து இந்த தன்னுடைய கருத்துக்களால் இந்த நிகழ்ச்சி அலங்கரித்து செல்பவர். கல்வித்துறை சார்ந்த தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வருகின்றவர். அதைவிட கலை இலக்கியங்கள், எங்களுடைய பாரம்பரியங்கள், பண்பாடு சார்ந்த இந்த செயற்பாடுகளோடு குறிப்பாக தொண்டு பணிகளோடு தங்களை இணைத்து கொண்டு செயற்பட்டு வரக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள மனிதராகவே நான் குகனை சந்தித்த காலந்தொடக்கம் என்று வரை பார்க்கிறேன். குறிப்பாக கணிதவியல் துறை, ஆங்கிலத்துறை சார்ந்து மாணவர்களை உருவாக்குதல் அல்லது அவர்களுக்கு கல்வி புகட்டுதல், அவர்களுக்கு பரீட்சைகளுக்கு கூடாக அவர்களை மேம்படுத்துதல் போன்ற பல பணிகளோடு தொடர்பட்டவராக குகன் இருக்கின்றார். அதே போல சிவா பிள்ளை அறியாதவர்கள் இருக்க மாட்டீர்கள். குறிப்பாக தமிழ் மொழியை கணனி கூடாக, கணனி என்று மட்டுமில்லை, புதிய தொழில்நுட்பங்களுக்கு கூடாக தமிழ் மொழியை எப்படி எங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கு கடத்துவது என்பது பற்றி நான் அறிந்த காலம் தொடக்கம் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வருகின்ற மனிதர். பல விமர்சனங்களுக்கு மத்தியிலே அவர் பற்றி ஏராளமான விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் இத்தகைய விமர்சனங்கள் இருந்தாலும் அதை தாண்டி கொண்டு தான் எடுத்த இலக்கை நோக்கி நகர வேண்டுகின்ற ஒரு முனைப்போடு செயற்பட்டு கொண்டு வருகின்றவர். போல்ஸ்மித் பல்கலைக்கழகத்தினுடைய பகுதி நேர விரிவுரையாளராக சிவா பிள்ளை இருக்கின்றார். அவருடைய துறை இலத்திரனியல் ஊடகம் அல்லது புதிய தொழில்நுட்பங்கள். அந்த தொழில்நுட்பத்துக்கு கூடாக எங்களுடைய கல்வி மேம்பாட்டினை எப்படி கொண்டு வருவது, குறிப்பாக தமிழ் மொழியினை பிள்ளைகளிடம் ஊடுகடத்துவதற்கு இந்த தொழில்நுட்பத்தை பிரயோகப்படுத்துதல் சம்பந்தமாக நிறைய சந்திப்புகள், நிறைய நாடுகளுடனான தொடர்புகள், நிறைய பரீட்சையாளர்களுடனான தொடர்புகள் என்று ஏராளமான ஒரு விசாலமான இந்த கல்வித்துறை சார்ந்த அனுபவங்களோடு, கல்வித்துறை தொழில்நுட்பத்துறை சார்ந்த அனுபவங்களோடு அவர் இருக்கின்றார். 2 பேருமே கல்வியாளர்களாக கல்வி பற்றிய அல்லது மாணவர்களினுடைய விடயங்களோடு தொடர்பட்டவர்களை கொண்டு வந்திருக்கின்ற பொழுது நீங்கள் சிலவழில் நினைக்கக்கூடும், இன்று கல்வி பற்றிய ஒரு பிரச்சனை, ஒரு வகையிலே ஒரு கல்வி சார்ந்த பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து இங்கே கலைஞர்கள் வந்திருக்கின்றார்கள். ரூபதாஸை எப்படி சொல்வது? ரூபதாஸ் ஒரு நான் ரசிக்கின்ற ஒரு கலைஞன் என்று நான் கூறலாம். அதைவிட ஒரு 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 கலை நாடக பரம்பரையிலே வந்த ஒரு மனிதர். மிக அண்மை காலமாகத்தான் அவருடைய தந்தையாருடைய கலைப்பணிகள், தந்தையாரை பற்றி நான் அறிந்திருந்தேன். எனவே ஒரு கலைத்துறையும் கலைகளுக்கூடாக சமூக மாற்றங்களை கொண்டு வருவது பற்றியதான துறையோடு அதிக நாட்டமுடையவர் என்பதனால் தான் என்னுடன் கரம் கோர்த்து நிற்கக்கூடியதாக இருக்கின்றது நினைக்கிறேன். ரூபதாஸ் வணக்கம். அடுத்து மஞ்சு ஒரு அற்புதமான அழகான ஒரு பாடகி.
இங்கே நான் நினைக்கிறேன் மஞ்சுவுக்கு அறிமுகம் தேவையில்லை என்று பலரும் பல மேடைகளிலே சந்தித்திருப்பீர்கள். மிக அற்புதமான ஒரு பாடகி. ஆனால் தனியே பாடகி அல்லது பாடல் என்னுடைய துறை, நடனம் என்னுடைய துறை, புல்லாங்குழல் என்னுடைய துறை, தமிழ்மொழி என்னுடைய துறை என்று இருக்கிற மத்தியிலே இந்த கலைகள் கடைசியிலே இது மனிதர்களிடம்தான் இந்த கலை இருக்கின்றது. விண்ணுலகத்திலிருந்து வருகின்ற தேவர்களால் செய்யப்படுகின்ற கலைகளாக இல்லை. கலைஞர்கள் எல்லோரும் மீண்டும் எந்த கலையை பிரசவித்தாலும் மீண்டும் இந்த சமூகத்துக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, வாழ்வுக்குள்ளே தான் வந்து வாழ்கின்றோம். எனவே வாழ்வினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் கலைஞர்களுக்கும் இருக்கின்றது. எனவே நான் கலைஞர்கள் எங்களுக்கு இந்த சமூக பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு அதிக உடன்பாடு இல்லை. கலைஞர்கள் வேறொரு தளத்திலே வாழவில்லை, சமூகத்துக்குள் தான் வாழ்கிறார்கள். எல்லோருக்கும் குடும்பம் இருக்கின்றது, நண்பர்கள் இருக்கின்றார்கள், தொழில்துறை இருக்கின்றது. எனவே இங்கே மஞ்சுவிடம் இருக்கக்கூடிய ஒரு அழகான விடயம் என்னவென்று சொன்னால், பாடல் துறையாக இருந்தாலும் கூட இந்த சமூக மாற்றம் நோக்கி அல்லது சமூக விழிப்புணர்வு சார்ந்த இந்த விடயங்களோடு தன்னை இணைத்து கொண்டு செயற்படுவதிலே அவர் காட்டிய அக்கறை இந்த நிகழ்ச்சிக்கு அவரை அழைக்க வேண்டிய ஒரு பொறுப்புக்கு என்னை கொண்டு வந்திருந்தது. நன்றி மஞ்சு. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் இந்த கருத்துரையாளர் கலைஞர்கள் அவர்கள் அனைவரையும் அன்புடன் இணைத்துக் கொண்டு, அன்புறவர்களே, நீங்களும் நிகழ்ச்சி இந்த வாரம் எங்கே கல் விழப்போகின்றது, எந்த விடயத்தை பற்றி பேசப் போகின்றோம் என்பது போன்ற பார்வை உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கிறது. சரி, இந்த வாரத்துக்காக நாங்கள் காவி வந்த காட்சி முரண் என்ன என்பதனை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். மலர், உங்களை நான் கனதரமாக நான் பார்த்துருக்கிறேன். என்னென்றா நீங்கள் வந்து எங்களை இதில் வரையக்குள்ள என்ன மாதிரி வந்தீங்க, பள்ளிக்கூடத்துல வரைக்கும் என்ன மாதிரி வந்தீங்க எனக்கு விளங்கல. மலர் டீச்சர், அந்த டீச்சர், இந்த டீச்சர் எல்லாம் என்ன பற்றி விசாரிச்சு கொண்டிருக்கீங்க? அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தா என்னட்ட கேட்கணும். நான் உங்கள்ட்ட கேட்கணும், இவ்வளவு காலம் கேட்கணும் இருந்தா ரெண்டே கேட்கலாமே. நான் ஒவ்வொரு சாட்டர்டே சண்டே உங்க ஸ்கூல்ல தானே இருக்கேன். இப்போ நான் வந்து உங்களோட பள்ளிக்கூடத்தை நாங்கள் இவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த உருவாக்கி கொண்டு வரேன். நானும் தானே இருக்கேன். சொல்லி கொடுத்து கொண்டிருக்கேன். நீங்கள் சொல்லி கொடுத்து ஒரு வருஷம் தானே சொல்லி கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் உங்களை பிள்ளைகள் எல்லாம் தள்ளி கொண்டு போயிட்டீங்களே? இல்ல, இன்னும் சொல்லி கொடுத்து கொண்டு தானே இருக்கேன் நான். நீங்கள் இன்னும் தள்ளி கொண்டு போயிட்டேன்னு சொல்லாங்க ப்ளீஸ். அவங்க எந்த டேலண்ட பார்த்து தான் என்னோட வந்து என்னட்ட எக்ஸ்ட்ரா பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வருது இல்லையே. அங்க நீங்க எங்கட பள்ளிக்கூடத்துக்கு நான் சொல்ல முடியாது. அதுக்கு அவங்க வசதியா இருக்கலாம், சில வேளை அவங்களுக்கு வசதியா இருக்கலாம். உங்களோட ஸ்கூல் சாட்டர்டே சண்டே சில வேளை அவங்களுக்கு வசதி இல்லாம இருக்கலாம். எதுக்கு அதுல என்ன? அதுக்காக நீங்க உழைக்கிறது சரி, உழைக்கிறதுக்கு நான் தடை போட உங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. நான் சம்பாதிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா. சம்பாதிக்கிறதுக்கு நாங்க கேட்கல. நீங்க என்னன்னு சொல்லி சொல்லுங்க, எங்க பள்ளிக்கூடத்துக்கு வரையல உங்களுக்கு ஒரு அறிமுகம் இருந்ததா? இல்ல, எங்க பள்ளிக்கூடத்தால உங்களுக்கு அறிமுகம் வந்தது. அந்த அறிமுகத்தை வெச்சுக்கொண்டு ட்விட்டர் எல்லாத்துல போட்டாலும் எந்த பேர் புள்ளிகள நீங்க வீட்டை வாங்க பள்ளிக்கூடத்தை படிக்க நான் சொல்றேன். அவங்க அம்மா அப்பா தான் வந்து எக்ஸ்ட்ரா படிப்பிக்கணும்னு சொல்லி என்னட்ட கேட்டோடையா தான் நான் அவங்கள வீட்டை வாங்கன்னு சொல்றேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவா வரணும்னு சொல்லி படிப்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எங்களோட பள்ளிக்கூடத்திலேயே ஒரு புள்ளைய படிப்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருக்கீங்களா? சரி, இவ்வளவு காலத்துக்கு நீங்க படிப்பிக்கிறீங்க, இந்த காலத்துல அந்த ஒரு மனத்தியாலும் ஒரு பிள்ளைக்கு படிச்சாலும் அந்த ஒரு பிள்ளைய ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருக்கீங்களா? இல்லையே. ஆனா உங்களோட வீட்டுல படிக்கிற பிள்ளைக்கு நீங்க அரங்கேற்றத்துக்கு கொண்டு போறீங்க. ஏன்னா அவங்க தனித்தனியா வந்து படிக்கிறாங்க. இங்க ஒரு 20-30 பேரை வச்சு படிப்பிக்கல எப்படி நான் ஒழுங்கா எல்லாம் 20-30 பேர் இல்லையே. நாங்க உங்களுக்கு 5 பேர் 6 பேர் சொல்லி ஒவ்வொரு கிளாஸ் தானே சாரம், ஒவ்வொரு வகுப்புக்கு ஒரு இதாத்தான் தனியா வச்சு படிப்பிக்கிறதுக்கும் 5-6 பேரை வச்சு படிப்பிக்கிறதுக்கும் வீட்டுல நீங்கள் 5 இதாத்தான் கொமனா வச்சு படிப்பிச்சுக்கணும் 10 ரூபா வேணும் இல்ல. ஆனா அந்த டைம்ல நான் எக்ஸ்ட்ரா 1 hour 2 hour எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுப்பேன் காசு வாங்காம. இங்க இப்ப நாங்க உங்களுக்கு டைம் தர இல்லையா பள்ளிக்கூடத்துல? நீங்க இப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினைச்சால், பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினைச்சால் எங்கேயும் வச்சு செய்யலாம். ஆனா என்ன சொல்லுங்க, கலையை வளர்க்கறதுக்கு, கலையை பண்பாடுகளை வளர்க்கறது இந்த இண்டஸ்ட்ரியில வந்ததே அதுக்கு தான், கலையை வளர்க்கறதுக்கு தான். இது எனக்கு இது என்னோட பேஷன். சரியா? அதுக்கு தான் நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா அத வந்து நாங்கள் இப்படி ஒரு இது வச்சிருக்கீங்க, ஒரு தோட்டம் வளர்த்து கொண்டு இருக்கீங்க, இன்னொருத்தர் தோட்டத்துல போய் மேய விடாம. நான் அவங்களுக்கு இங்கேயும் அதே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறேன், வீட்லயும் அதே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறேன். அங்க வர்ற அகல எக்ஸ்ட்ரா வர்றபடியா படிக்கிறாங்க. நாங்களும் தோட்டம் அதோட நான் வந்து மேயாம நீங்கள் வேற எங்க உங்களுக்கு நீங்களா தேடி எடுத்து நீங்களா. சரி அன்புறவுகளே, பார்த்தோம் ஒரு நுண்கலை ஆசிரியர் என்று நான் நினைக்கிறேன். என்ன படிப்பிக்கலான்னு தெரியவில்லை. அரங்கேற்றங்கள் செய்வது என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகமாக இருக்கிறால் வந்ததாலே அது ஒரு நுண்கலை சார்ந்த ஒரு ஆசிரியராக இருக்கிறார். நான் நினைக்கிறேன் தமிழ் பாடசாலையிலே கல்வி கற்பிக்கின்ற நுண்கலை ஆசிரியருக்கும் அந்த பாடசாலையினுடைய நிர்வாகியோ அல்லது ஆசிரியரோ அல்லது செயற்குழு உறுப்பினரோ எனக்கு தெரியவில்லை. அவர்களை இங்கே அழைத்து பேசினால் தான் தெரியும். ஒரு சின்ன முரண்பாடு இருக்கின்றது. என்ன நடந்தது இவர்களுக்குள்ளே? ஏதோ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு தனியாக கொண்டு போய் ஏதோ வகுப்புகள் நடத்துவதால் பள்ளிக்கூடம் ஏதோ பாதிக்கப்படுது என்பது போலதான் எனக்கும் கருத்துப்படுகின்றது, உங்களுக்கும் கருத்துப்படுகின்றது என்று நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்.
நீங்கள் இவர்களுடன் நாங்கள் கொஞ்சம் பேசுகின்ற பொழுது இவர்களுடைய பிரச்சனை தெரியும். ரூபதாஸ் வாங்குவோம். ரூபதாஸ், உங்களோட பாத்திரத்துக்கு நாங்கள் ஒரு பேர் ஒன்று வைப்போம். சிவா. சரி சிவா, நீங்கள் இப்போ இந்த பாடசாலையின் என்ன? நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா நடத்துகிறோம். அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச காலம் தான் நான் இருக்கிறேன். ஆனால் என்னவா இருக்கிறீங்க பாடசாலை? நான் இப்போ ஹெட்டாக இருக்கிறேன். ஓகே. அப்போ நான் இந்த பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு டீச்சர்ஸை தொடர்ச்சியாக அந்த ஒரு பிள்ளைகள் ஒரு படித்து முடிக்கும் வரைக்கும் ஒரு டீச்சராக வச்சு கொண்டு போகணும்ன்றதான் எங்களோட முழு நோக்கம். ஆனால் இப்போ இந்த டீச்சர் மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் வரி இனம் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்து போட்டு அந்த பிள்ளைகளை தாங்கள் என்ன செய்யணும், படிப்பிக்கிற நேரத்திலேயோ இல்லாட்டி பின்னுக்கு போயிருந்து பேரண்ட்ஸோட கதைக்கிற நேரத்தில் நாங்கள் வீட்டை வந்து படிக்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், அங்கே நாங்கள் குறைய சொல்லித்தரோம், கூட சொல்லித்தரோம்னு சொல்லி இப்போ இவே பிள்ளைகளை சேகரிக்கிற ஒரு களமாக உங்களோட பள்ளிக்கூடத்தை பாவிச்சிருக்கணும். அப்படியா? பிள்ளைகளை சேகரிக்கிற களம் தான். இப்போ அதாவது ஆரம்பம் வந்து இவங்களுக்கு அறிமுகம் இருக்கு, யாருண்டே தெரியாது. அப்போ இப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே அங்கே வந்து ஆக்களை வந்து சேர்த்த உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த டீச்சர்ஸ் அந்த வார ஆக்களோட கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அது எந்த வகையில் உங்களோட பள்ளிக்கூடத்தை பாதிக்குது? நிச்சயமா பாதிக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஒரு புள்ள எங்கட பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த புள்ள அவகிட்ட போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னா அந்த புள்ள திருப்பியே படிக்க வர. இவ என்ன ஆசிரியர்? இவ வோக்கல். சரி, உங்களோட பள்ளிக்கூடம் வோக்கல் படிப்பிக்கிற பள்ளிக்கூடமா? வோக்கல் இல்ல, எங்கட பள்ளிக்கூடத்துல வோக்கல், மிருதங்கம், இது வயலின், வீணை என்று சொல்லி ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்கூலா இல்லாட்டி தமிழ் ஸ்கூல்ல பிரதான பாடம் என்ன? தமிழ். பிரதான பாடம் தமிழ். அதோட எங்கட கலை கலாச்சாரங்களை நாங்கள் கைவிடக்கூடாது என்றதுக்காக நாங்கள் மற்ற பாடங்களை எல்லாத்தையும் வந்து கொண்டு வராலும் தமிழ் படிக்க பிள்ளைகள் வரத்தானே வேணும். தமிழ் படிக்க பிள்ளைகள் வருது. ஆனா இவ என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா தமிழை மட்டும் படிக்கிறதுக்காக பிள்ளைகள் வர்றதால எங்களை பாடசாலையை நடத்துறது சரியான கஷ்டம். அப்போ அந்த நுண்கலைகளுக்கு தர்ற ஃபீ உங்களுக்கு இல்லாம போகுதுன்ற பிரச்சனை அதுவும் இல்லாம போகுது. இப்ப பிள்ளைகள் ஒரு தொகையா வந்தாதான் ஒரு கட்டிடத்தை எடுத்து அதுல நாங்கள் நடத்தக்கூடிய ஒரு வசதி இருக்கும். சும்மா சார்வ தமிழ் பாடசாலை தமிழ் படிக்கணும்னு சொல்லிவிட 30 பிள்ளைகள் வந்து சொன்னா 30 பிள்ளைகள்ட்ட நாங்கள் காசை வேண்டி போட்டு பள்ளிக்கூடம் நடத்தி. சரி, இவ நீங்கள் அறிமுகப்படுத்தின சொன்னீங்க. என்ன இவோ இந்த நீங்களா இவோக்கு வோக்கல் படிப்பிச்சு விட்டது? நீங்க படிப்பிச்சு விட இவ படிச்சிருந்தவ, ஆனா இவருக்கு அறிமுகம் இல்லாம இருந்தவ வீட்டுல. அப்ப வெளியுலகத்துக்கு நீங்க கொண்டு வந்து வெளியுலகத்துக்கு வரணும் பண்ணதுக்காக இவ கூட்டி கொண்டு வந்து எங்கட பள்ளிக்கூடம் உங்களோட பள்ளிக்கூடம் தான் இவோட ஆற்றலுக்கு முகவரி கொடுத்தது. இப்ப என்ன செய்துட்டான்னு சொல்லி சொன்னா பள்ளிக்கு வார பள்ளிகள்கிட்ட எங்கட பள்ளிக்கூடத்துக்கு வார பள்ளியில இவ படிப்பிக்கிறா இல்ல, இவவும் படிப்பிக்கிறதான் பள்ளிக்கூடம். ஆனா தனக்கு தனிப்பட்டதையா கொண்டு போறோம். இந்த வோக்கல் டீச்சர் மட்டும் தானே செய்யறா இல்லாட்டி வேற நாட் ஓன்லி அவங்க மட்டும் இல்ல. இப்ப இவ கண்டபடியான அனுபவத்தை கதைச்சு நான் இதை மெட்டாக்கள் கண்டா மெட்டாக்கள்கிட்ட கதைக்கத்தான் போறோம். ஆனா இவ எல்லாரையும் நீங்களை அறிமுகப்படுத்தினா இல்லாட்டி ஒன்று ரெண்டு பேரை தான். சரி, இவ அறிமுகப்படுத்தினபடியா தான் இவ உரிமையா காய்ச்சோட. நன்றி சிவா. மஞ்சு வாங்க. சரி மஞ்சு, உங்களோட பிரச்சனை நீங்கள் வோக்கல் டீச்சரா என்ன எவ்வளவு காலமா இங்கே படிப்பிக்கிறீங்க? வெட்டர்ஸ் பள்ளிக்கூடத்தில் 1 இயரா படிக்கிறீங்க. அதுக்கு முதல் என்ன செய்தீங்க? எங்கே படிப்பிட்டீங்க? அதுக்கு முதல் நான் ஒன்றும் செய்யலை. அப்படி நீங்கள் வோக்கல் படிச்சுட்டு இருந்த நீங்கள் படிப்பு இவரான உங்களை அறிமுகப்படுத்தினது உண்மை? அது உண்மையாது? இவருடைய ஸ்கூலில் வேகன்சி இருந்துச்சு, போனேன். அவர் அறிமுகப்படுத்த இல்லை, அவர் ரன் பண்ண ஸ்கூல், அவ்வளோதான் தெரியும். நீங்கள் போய் சரி வேகன்சி இருந்தது போய் படிப்பிச்சிங்க. இப்போ நீங்கள் அவர் சொல்கிற விஷயம் உண்மையா? நீங்கள் உங்கள்கிட்ட இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கிற பிள்ளைகளை உங்களோட தனிப்பட்ட வகுப்புக்கு வாங்கொண்டு உங்கள்கிட்ட அந்த பிள்ளைகளை பேரண்ட்ஸோட காய்ச்சி எடுத்துகிட்டு போனீங்களா? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. முக்கியமான காரணம் டீச்சர்ஸ் எல்லாம் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நாங்கள் வந்து உங்களோட வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியுமா, எக்ஸ்ட்ரா கோச்சிங் செய்தால் நல்லா. என் அப்பப்போ சூப்பர் சிங்கர் அது இதெல்லாம் வருதெல்லாம், அப்போ அதுக்காக பாடுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. இப்படி பப்ளிஷ் என் டேலண்ட்டை என் இதை கோச் பண்ணணுமெண்டா, கன பேருக்கு தெரிய வைக்கணுமெண்டா, நெட்வொர்க்கிங் செய்யணுமெண்டா இப்போ ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் இருக்குது. நான் அட்வர்டைஸ் பண்ணினேன்டா போதும் எல்லாரும் வருவாங்க. ஸ்கூலுக்கு போய்த்தான் எனக்கு அது செய்யணுமெண்டு இல்லை. சரி, நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ இப்போ மெட்ட நீங்கள் கேட்கணும்னு சொன்னீங்க. இப்போ என்னுடைய
திறமையால சங்கீதத்துக்கு வர பிள்ளைகளால நீ வெற்ற பள்ளிக்கூடம் நிரம்புதென்றும் இல்லை, நான் அப்படி சொல்லல. என்னட்ட இருக்கிற டேலண்டால எந்த வீட்டை வர்றதுக்கு கேட்குறாங்க. பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறவங்க தானே, பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கோச்சிங் பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் ஒன்று சொல்லுவேன். இல்லை, இப்போ இவரோட நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பாடசாலை நிர்வாகத்தோட நீங்கள் நல்ல மாதிரி தானே, அப்படி இப்படி பேரண்ட்ஸ் கேட்கல, நீங்கள் இவரோட டிஸ்கஸ் பண்ண அப்படி யோசிக்கல, அப்படி கேட்கிறோம் நான் இப்படி கொண்டு போகலாமா இல்லை கொண்டு போட்டா அப்படின்னு பண்ண தேவையில்லை. ஏனென்றா அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது நான் வீட்டில் வச்சு சொல்லி கொடுக்க போகிறேன். ஆனால் அது நான் சீக்ரெட்டாகவும் செய்யலை, எல்லாம் ஓப்பனாக தான் நான் சொல்கிறேன். வாங்க இந்த டேயில் நான் ஃப்ரீயாக இருப்பேன், சாட்டர்டே சண்டே செய்ய முடியாது. என்ன இவங்களோட ஸ்கூலில் எத்தனை பிள்ளைகள் உங்கள்கிட்ட படிக்கணும்? இப்போ ஒரு 10 பேர் படிப்பாங்க. 10 பேர் படிக்கிறாங்க ஸ்கூலில்? ஸ்கூலில் ஒரு 2 hours நடக்கிறது. எத்தனை பிள்ளைகள் வேற்ற பள்ளிக்கூடத்துக்குள்ளே நீங்கள் படிப்பிச்சு கொடுக்குறீங்க? இவன் பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு 20-30. உங்களோட இந்த பள்ளிக்கூடத்துல எத்தனை பேர் நீங்க கொண்டு போனீங்க? நான் கொண்டு போய் இல்ல அது இல்ல இப்படி இவர் குற்றம் சாட்டுறதன்படி இவர் குற்றம் சாட்டுறதன்படி நீங்க கொண்டு போனதாக இவர் கருதுற பிள்ளைகள் எத்தனையா இருக்கும்? ஓகே, எந்த டேலண்ட்டை நம்பி வந்த ஆட்கள் ஒரு 15 இருப்போம். நன்றி. எவ்வளவுதான் மடக்கி கேட்டாலும் அது என்னுடைய டேலண்டால வந்தது என்றாரு. அந்த ஆசிரியத்துவத்துக்கு இருக்கக்கூடியதான ஒரு பர்சனாலிட்டியை நான் மலர் டீச்சரை நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன், இது பாடசாலையை நடத்துகின்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பல பாடசாலை நிர்வாகிகள் அல்லது அதனுடைய நிர்வாக கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விமர்சனங்களை எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல முரண்பாடுகள், பல ஆசிரியர்கள் ஒரு வகையான சஞ்சலத்துக்குள்ளாகின்றார்கள், நிர்வாகிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். இது பெரிய ஒரு முரண்பாடை கொண்டிருக்கிறது. ஒரு பாடசாலை 4 பாடசாலைகளாக மாறுகின்றது. ஒரு ஆசிரியர் பல ஆசிரியர்கள். இது ஒரு வகையிலே நன்மை அளித்தாலும் கூட பல வகையிலே ஒரு பாதிப்பையும் சமூகத்திலே கொண்டு வருகின்றது. கருத்துரையாளர்களிடம் செல்வதற்கு முன்னதாகவே நேர்கள் அழைப்பில் வந்திருக்கின்றார்கள். ஒரு நேரை எழுத்துவிட்டு நாங்கள் மீண்டும் உங்களிடம் வரலாம் நினைக்கின்றேன். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? உங்களோட தொலைக்காட்சி சத்தத்தை முதல் குறைங்கோ. ஹலோ சார், நான் கேட்க. யாரு கேட்குறீங்க? ஹெட் டீச்சரா? வணக்கம் சார். வணக்கம். கேட்க சார், கேமரா கேட்கலாமா? சொல்லுங்க. சேமடா கேட்குறீங்க, சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு இதுல ஒரு பெரிய மற்ற எல்லாருக்கும் வணக்கம். கல்விமான்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறது. இது காலங்காலமாக சொல்லப்படுகிறது. நீங்க அந்த டியூஷனுக்கு கொண்டு போறதை பற்றி தான் சொல்றீங்களோ, அதான் அந்த நுணுக்கமோ என்னண்டு? டியூஷனுக்கு போறதோ தனிப்பட்ட வகுப்பு எடுக்கிறவன், அதான் தனிப்பட்ட வகுப்பு எடுக்கிற சம்பந்தம் தானே. தனிப்பட்ட வகுப்பு எடுக்கிற பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைகளை கொண்டு போயிட்டு இல்லை, அவர் தனிப்பட்ட வகுப்பு எடுக்கிறது இல்லை பிரச்சனை. இவர் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிப்பிச்சு கொண்டு அங்கே இருக்கிற பிள்ளைகளை கலைச்சு பேரண்ட்ஸோட கழிச்சு அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து தனக்கு தனியாக கொண்டு வரதால பள்ளிக்கூடம் பாதிக்கப்படுதாம். அதான் பிரச்சனை, சிம்பிள். இப்ப 4 பேர் நாங்க இருந்து ஒரு இடத்துல சாப்பிடுற மட்டும் வையுங்க. இப்ப 4 பேர் இருந்து சாப்பிடுற இடத்துல 4 பேரோட சாப்பிட முடியாத தனியை போய் 4 பேர் சாப்பிடலாமோன்னு சொல்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது எனக்கு. அது அந்த டீச்சர் ஆல்ரெடி டீச்சர் நல்ல சாப்பாட்டை கட்டி கொண்டு 4 பேருக்கு கொடுக்காம தனிப்பட்ட ஒரு வீட்டுல கூட்டிட்டு மற்ற ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுத்து வளர்க்குறாவோ, அப்படி கருதலாமோன்ற. ஏன்னா நீங்க இப்ப ஆர்வலத்துல மேயாத மாடு அமெரிக்காவில போயிட்டு மேயாது. எங்க இருந்தாலும் மேயிற மாடு மேயத்தான் செய்யும். அப்ப அதுபடியால இவ சொல்ற மாதிரி பார்த்தா அந்த டீச்சர் வட்டி கொண்டு கொடுக்காம விடுறாவோ, அந்த தாய் வட்டி கொண்டு பிள்ளைகளுக்கு 4 பிள்ளைக்கு கொடுக்காம ஒரு பிள்ளைக்கு ஈரலை முட்டையை உருளைக்கிழமையும் வீட்டை கொண்டு போய் கொடுக்குறான், மற்றவருக்கு சாம்பாரை காய்ச்சி கொடுத்து போட்டு விடுறாவோ, அந்த பிள்ளை இல்லையா இருக்கும்ன்ற கேள்வி கூட இருக்கு. அதுபடியால டீச்சர்ல பிரச்சனை இருக்கும், அல்லது உழைக்கிறதுக்காக டீச்சர் பள்ளிக்கூடத்துல பாடத்தை சொல்லிக் கொடுக்காமல் திறமைகளை வைத்துக்கொண்டு தனிப்பட்ட பலன் சம்பாதிக்கிறதுக்காகட்டி தன்னுடைய திறமையை 4 பிள்ளைகளை படிச்சுட்டு அவங்களை பாஸ் பண்ணக்கூடிய பள்ளிக்கூடம் கடைசியா இல்லாமல் போயிடும். என்ன அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. பக்கத்து வீட்டுல ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையடி என்ற மாதிரி தான் முடியும் போல எனக்கு. நன்றி. ஆரியகுலத்தில் மேயாத மாடு அமெரிக்காவில் மேயும் என்று மாடுகளோடும் உணவுகளோடும் சம்பந்தப்படுத்தி அவர் குறியீடாக பேசியிருந்தாலும் கூட இது மாடுகளுக்கும் உணவுகளுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு மனிதர்களால் செய்யப்படுகின்ற விடயம், மற்றது கலை உணர்வு உள்ளவர்களால் வருகின்ற விடயம். அவர் சொன்ன ஒரு குறியீட்டிலே ஒரு பொருள் இருந்தாலும் கூட நாங்கள் சற்று வித்தியாசமாகவும் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும். இதிலே 2 பக்கமும் இருக்கலாம் என்று கூடாலும் கூட இப்போ
ஆசிரியர் மேலே டீச்சர் கேட்ட விஷயம் இதில் என்ன பிள்ளை நான் ஒழிச்சு மறைச்சொன்னும் செய்யலை, சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்கின்ற ஒரு கருத்து சொல்கின்றார். ஒரு பக்கம் பார்க்கல சரி போலவே இருக்குது. பார்ப்போம். இடைவெளிக்கு செல்வதற்கு முன்னர் ஒரு கருத்துரையாளர்களினுடைய கருத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டு போகலாம். வேறு சொல்ல போறீங்க சிவா? குவன் சொல்லுங்கள். உண்மையிலே என்னென்னு சொன்னால் இந்த தமிழ் பாடசாலைகளை நடத்துகிறதில் பல விதங்கள் இருக்குது. இப்போ சில பாடசாலைகளில் பிள்ளைகள் குறைவாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கலை வகுப்புகளை வச்சு அதில் வர காசு கூட தான் அந்த பாடசாலையை தொடர்ந்து நடத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இதை தந்திரமாக சில ஆசிரியர்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மியூசிக் இல்லை வயலின் அல்லது வீணை இல்லை இந்த கீபோர்ட் படிப்பிக்கிற அவையில் என்ன செய்யணும்னா அவைக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது இந்த சமூகத்தில். அவை இந்த முகம் அங்கே தெரியப்படாமல் இருக்கும். அப்போ இந்த பாடசாலை வந்து சமூகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அடையாளமாக இருக்கைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்குள்ளே போவினோம். ஓகே, இப்படி கொஞ்சம் வகுப்புகளுக்கு நாங்கள் செய்கிறோம், எங்களுக்குரிய ஒரு குறிப்பிட்ட காசை தாங்கன்னு சொல்லி அந்த பாடசாலை பார்க்கும்போது ஓகே இந்த நிதியில் வரக்கூடிய இப்போ ஒரு ஆசிரியருக்கு ஒரு 6 பவுன் கொடுக்குறேன்னு சொன்னால் அவை அந்த குழந்தையோட ஒரு 8 பவுனும் சார்ஜ் பண்ணிடணும். அப்போ ஒரு 10 பிள்ளைன்னு சொன்னால் 20 பவுன் அந்த 1 மணித்தியாலும் இல்லை 1/2 மணித்தியாலத்துக்குரிய அந்த பாடசாலைக்கூடிய அந்த 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 நேரத்தை கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதே தந்திரமாக பாய்ச்சி அந்த ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு உண்மையிலேயே நிதி பிரச்சனை அல்லது இந்த பணத்தை எப்படி தாங்கள் இந்த சமூகத்திலேருந்து தாங்கள் எடுக்கலாமோ அல்லது தாங்களோட அடையாளத்தை வெளியில் கொண்டு வரலாம்ன்றது இந்த பாடசாலை தளத்தை ஒரு பெரிய விஷயமா பாவிக்கணும். இது அந்த நிர்வாகிக்கு தலைமை ஆசிரியருக்கு தெரியாது. அதில் முதற்கட்டமாக செய்யக்கூடியன்னு சொன்னால் ஒரு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டு விழா வரைக்குமாவது அங்கே நிற்பினோம். அந்த ஆண்டு விழாவில் அந்த ஆசிரியரோட நடனத்தையோ அல்லது அந்த கலவப்புகளுடைய இதை வந்து அந்த ஆண்டு விழாவில் பெருசாக காட்டுறதுக்கு அந்த பாடசாலை நிர்வாகம் நிறைய நிதியை செயல்படும். ஏன்னு சொன்னால் இன்னும் நிறைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்றுதான் அந்த பாடசாலையோட மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கும். அது அந்த ஆசிரியரோட தனிப்பட்ட முதலாவது வெற்றியாக அமையும். அடுத்தது வந்து சொன்னால் அந்த பாடசாலையில் படிப்பிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து எக்ஸாமுக்கு போடைக்கு வந்து சொல்லிடணும் வார மாதம் அடுத்த மாதம்னு சொல்லிடும். அந்த வீட்டில் போகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு கால் இப்போ ஸ்க்ரீன் போட்டோ இல்லை கரவில் நடக்கிற எக்ஸாம் போட்டு டக்குன்னு போடினு சொன்னால் அதை கவர் இருக்குது. இதை மறைமுகமாக என்ன செய்யணும்னு சொன்னால் சில பிள்ளைகளை சொன்னோம் எனக்கு இன்றைக்கு நேரம் இல்லை, ஒரு 6 மாதம் இல்லை 1 வயசு கேப்பில் சொல்ல தொடங்கி நம்ம வந்து வீட்டை அவரசுவம் இல்லை விரையில்லாது அப்படின்னா நீங்கள் வீட்டை வாங்க கிளாஸ் விரையிலான்னு பேரண்ட்ஸு சொல்லிடணும். அல்லது வந்து சொல்லுவோம் இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை பள்ளிக்கூடம் வர முடியாது, அப்போ அதுக்குள்ளேயே ஒரு அரைவாசி பிள்ளை எடுபட்டு விடணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அந்த பாடசாலை நடத்துகிறவ இன்னொரு ஆசிரியரை கொண்டே இருக்கல அந்த பிள்ளைகள் பார்க்குங்கள் புது ஆசிரியர்கிட்ட போய் தொடர்ந்து நாங்கள் படிக்கிறத விட அந்த ஆசிரியர்கிட்ட போகணும் 30-40 அந்த கருத்தோட குவன் கண்டிப்பாக அந்த வீரியத்தோடையும் அந்த நீங்கள் ஒரு 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 விதமான விஷயத்தை நீங்கள் மிக உணர்ச்சி விதமாக சொல்ல வலிக்கிறீங்க. நல்லது. அந்த உணர்ச்சியோடு அப்படி இருங்க. தொடர்ந்து பேசுவோம். கொடுத்து ஒரு சிறிய இடைவெளி.